இந்த அளவுக்கு வந்த போதும், விரல்லாம் சேர்ந்துருக்கட்டும், இந்த அளவில் இருந்த போதும். தென் அப்படியே டேர்ன் பண்ணுங்கள். தென் மூச்சை இழுத்துக்கிட்டே அப்படியே நேரம் மேலே வாங்க. அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். கைகள் அப்படி மெதுவாக கொண்டாங்க. தென் டேர்ன், தென் டவுன்வர்ட். இப்போ லெஃப்டினுடைய தையில் வைக்க போகிறோம். கையில் வச்சுட்டு லைட்டாக காலை இந்த இடத்துல இது பண்ணிக்கோங்க. தென் இப்போ கைகளை நேராக அப்படியே கூட்டாங்க, ரைஸ் பண்ணி மூச்சை இழுத்துக்குங்க. தென் டேர்ன் பண்ணுங்கள். தென் அப், மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே வாங்க, ஹோல்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய போத்து ஹேண்ட்ஸுமே நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஸோ இதுக்கு பேர் ஏகபாதாசனம். சிங்கிள் லெக்கில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒவ்வொரு லெக்லேயுமே உங்களுக்கு ஓன் பாடி வெயிட்டில் ப்ராக்டிஸஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி, எல்லாம் இங்கே பக்கவாட்டில் வர்றோம். தென் அகெயின் டேர்ன் பண்ணுறோம். தென் அகெயின் மூச்சு எழுதிட்டே மேலே வர்றோம். தென் இங்கே வரைக்கும் வந்தவுடனே கைகள் அப்படியே டேர்ன் பண்ணுறோம். தென் இப்போ மூச்சை விட்டுக்கிட்டு மெதுவாக ஹிப்பை தான் பெண்ட் பண்ணணும், ஹெட்டை பெண்ட் பண்ணக்கூடாது. அப்படியே பேரலாக வந்துக்கணும். மூச்சை வெளியில் விட்டுக்கிட்டே வரணும். ஸோ இந்த இதில் வந்த பிறகு அகெயின் மூச்சை விட்டுக்கிட்டே திருப்பி அகெயின் டவுன்வர்டில் வரணும். ஹெட்டை முடிஞ்ச வரைக்கும் டக் பண்ணிக்கோங்க முன்னாடி. இந்த பொசிஷனில் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும். நீ எல்லாமே பெண்டாக இருக்கக்கூடாது. உங்களுடைய பாயிண்ட்டை பாருங்கள், நீ எல்லாமே பெண்டாகாமல் இருக்கா? ஸோ இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் டக் பண்ணி நீயை தொடரலாம். தொட முடியல அப்படின்னா எந்த அளவுக்கு ஒன்றால் பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணால் போதும். சரியா? ரைட், பண்ணலாமா? எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாமா? இதை கண்ண மூடியே பண்ணலாம். நீங்கள் நல்லா ஸ்லோவாக மூச்சு எடுத்துங்க. தென் அகெயின் டேர்ன் பண்ணுங்கள். உங்களுடைய பாம்ஸ் அப்வர்டு. தென் அகெயின் அப்படியே மேலே ரைஸ் பண்ணுங்கள். தென் அப்படியே உங்களுடைய பாம்ஸ் வந்து என்னை நோக்கி திருப்பிக்கிங்க. உங்களுடைய உள்ளங்கைகள் என்னை நோக்கி இருக்கட்டும். இப்போ மூச்சை விட்டுக்கிட்டே என்ன பண்ண போகிறோம், உங்களுடைய ஹிப்பை மட்டும் பெண்ட் பண்ணுறோம். ஹிப்பை மட்டும் பெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஹிப்பு வந்து கிரவுண்ட் லெவலுக்கு நம்ம பேரலாக வந்துடுவோம். தென் அகெயின் மூச்சை விட்டுக்கிட்டே அப்படியே கீழே டவுன்வர்டில் போங்க. முடிஞ்சிச்சுன்னா காலை பிடிச்சிக்குங்க. முடியாதவங்க, முடிஞ்சவங்க தரையை தொடுங்க. தொட்டுட்டு உங்களுடைய ஹெட்டை டவுன் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. ரிலாக்ஸ். மூச்சை இழுத்துக்கிட்டே மெதுவாக வாங்க. மெதுவாக ஸ்லோவாக வரணும். அப்படியே மூச்சை இழுத்துட்டு மறுபடியும் நல்லா மெதுவாக மேலே வந்துடுங்க. நேராக ஹேண்ட்ஸ் இருக்கட்டும், அப்வர்டு. தென் அகெயின் ஸ்லோவாக சைட் வேல கைகளை கொண்டு வாங்க. மூச்சை விட்டுக்கிட்டே வாங்க. தென் டேர்ன் பண்ணிவிட்டு அகெயின் உங்களுடைய உடலை ஒட்டி கைகளை கொண்டு வாங்க. பாதகஸ்தாசனம் சொல்லுவாங்க. இது வந்து நெர்வஸ் சிஸ்டத்தை நல்லா அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆசனம். சரியா? இதுக்கு ஆன்டி ஆசனம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அப்படியே பேக்வேர்ட் பண்ணிட்டு போகிற போகிறோம். சக்கராசனான்னு சொல்லுவாங்க, அர்த்த சக்கராசனம் சொல்லுவாங்க. சரியா? அது எப்படின்னு டெமோ பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் செய்யலாம். சரியா? கைகளை கொண்டாந்து இந்த சைடில் வச்சுக்கணும். எல்லா ஃபிங்கர்ஸும் முன்னாடி இருக்கணும். ஸோ லைட்டாக அதை புஷ் பண்ணி தள்ளிட்டு என்ன பண்ண, கால்கள் ரெண்டு சேர்ந்துருக்கணும். அப்படியே புஷ் பண்ணி தள்ளிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ண முடியுமோ பெண்ட் பண்ணணும். நீ வந்து பெண்ட் ஆகக்கூடாது. இதான் உங்களுடைய ஃபைனல் பாயிண்ட். ஹோல்ட் பண்ணிக்கணும், கீழே விழுந்துடக்கூடாது. இப்போ பாருங்கள், இவங்கெல்லாம் யோகா ஆல் இண்டியா லெவலில் பண்ணுறனால இன்னும் பெண்டிங் இருக்கும். இந்த அளவுக்கு வந்துடும். சரியா? அப்போ ஸ்ட்ரைட்டாக வந்துடும். அதிகமாக முதுகு வலி இருக்கக்கூடியவங்க இருக்காங்கல்ல, பேக்வேர்டு பெண்டிங் ஆசனம் எல்லாமே நம்ம ஃபார்வேர்டில் தான் எல்லா வேலையும் செய்வோம். அதிகமாக பேக்வேர்டு செய்ய மாட்டோம். இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பேக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த்தனிங் ஆகும். சரியா? பண்ணலாமா? ரெடி? கைகள் எல்லாம் எடுத்துங்க. கைகளை பின்னாடி வச்சுங்க. வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம், மூச்சை நல்லா இழுத்துக்கிட்டே பின்னாடி பெண்ட் பண்ணால் தான் நம்மளால் பெண்ட் பண்ண முடியும். சரியா? மூச்சை இழுத்துக்குங்க. மூச்சை இழுத்துட்டு அப்படியே பேக்வேர்டில் போங்க. எவ்வளோ தூரம் உங்களால் பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் பெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ தூரம் உங்களால் பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் பெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ தூரம் உங்களால் பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுங்க. ரெடி? அகெயின் பொசிஷன் வந்துருங்க. அகெயின் 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். மூச்சு எழுதிட்டே பொசிஷனுக்கு வந்துருங்க.
மூச்சு எழுதிட்டே பொசிஷன் வந்துடுங்க. ரெடி? ஓகே. நீங்கள் என்ன பொசிஷன் வேணாலும் உட்காந்துக்குங்க. ஆசனாத்தை அவங்க செய்கிறாங்க முன்னாடி அந்த ஆசனத்தையும் பார்த்துக்குங்க. பட்டர்ஃப்ளை ஆசனம் செய்யல அதே மாதிரி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். கை கால் ரெண்டையும் முன்னாடி கொண்டு வந்துங்க. முன்னாடி கொண்டு வந்து ரெண்டையும் இணைச்சிங்க. இணைச்சிட்டு பக்கத்தில் கொண்டு வந்துங்க. முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வந்துட்டு நேர கழுத்தையும் இதையும் வச்சுட்டு கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் கவனிங்க. கண்களை மூடி உங்களுடைய மூச்சை கவனிச்சுட்டு முன்னாடி அப்படியே கண்களை மூடி கவனிங்க. உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய வைப்ரேஷனை லிசன் பண்ணுங்க. மூச்சையும் கவனிக்கணும். ஓப்பன் பண்ணிங்க. இப்போ கால்கள் ரெண்டையும் நேராக கொண்டு வந்துருங்க. இப்போ கால்கள் ரெண்டையும் கொண்டு வந்த பிறகு இப்போ வஜ்ராசனம் பண்ண போகிறோம். அவங்க வஜ்ராசனம் டெமோ பண்ணுவாங்க. ஒரு காலை மட்டும் ஃபோல்ட் பண்ணி அதில் உட்காந்துருக்கோம். ஒரு காலை ஃபோல்ட் பண்ணி ரைட் லெக் ஃபோல்ட் பண்ணி அப்படியே அதில் போய் ஃபோல்ட் பண்ணி எல்லாமே ரைட் லெக் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரைட் லெக்கில் மாறி உட்காந்துக்குங்க. ரைட் லெக்கில் மாறி உட்காந்துட்டு செகண்ட் லெஃப்ட் லெக்கு போடுறாங்க ஃபோல்ட் பண்ணி லெஃப்ட் லெக்கை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கைகள் ரெண்டையும் அப்படியே வந்து உங்களுடைய தொடை மேலே வச்சுங்க. உள்ளங்கைகளை வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி உங்களுடைய மூச்சுக்கு வேணும். ரிலாக்ஸ். ஸ்லோவாக கண்களை ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ இதே பாய்ச்சரில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சசாங்க ஆசனம் முயல் மாதிரி செய்ய போகிறோம். இந்த சசாங்க ஆசனம் ரொம்ப அப்டாமினல் ரீஜன்லாம் ரொம்ப எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம். அவங்க பண்ணுவாங்க. கைகளை பக்கவாட்டில் பண்ணுவாங்க. அப்படியே ரைஸ் ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் பண்ணது இப்போ ஒன்லி டெமோ அங்கே கவனிங்க. அப்படியே அப் பண்ணிவிட்டு அப்படியே நேராக கொண்டு வாங்க. முன்னாடி இது பண்ணிவிட்டு அப்படியே லீன் பண்ணி முன்னாடி போய் சசாங்க ஆசனம் நல்லா கைகளை பறிச்சுட்டு நல்லா முன்னாடி எந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ண முடியும் ஃபோல்ட் பண்ணி அவங்களே எடுக்கணும். அவங்களே எடுக்கணும். கிருபா அவங்களே எடுக்கணும். கரெக்டாக. ஓகே. இப்போ நம்ம எல்லோரும் செய்யலாமா? ரிலாக்ஸ் பண்ணி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி இப்போ எல்லோரும் ஸோ இப்போ உள்ளங்கைகள் எல்லாமே அங்கே செட்டில் விளையாடுறத நோக்கி இருக்கட்டும். இப்போ மூச்சை விட்டுக்கிட்டே மெதுவாக வந்து கிப்பை வந்து பெண்ட் பண்ணணும். ஹெட்டை பெண்ட் பண்ணக்கூடாது. ஃபார்வர்ட் பெண்டிங்கில் எப்போவுமே கிப்பு தான் பெண்ட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வச்சுட்டு கீழே கைகளை வச்சுட்டு அப்படியே ஹோல்ட் பண்ணிடுங்க கொஞ்ச நேரம். கவுண்ட் ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே வாங்க. மூச்சு இழுத்துகிட்டே அப்படி கைகளை நேராக கொண்டு வாங்க. இப்போ கைகளை டேர்ன் பண்ணிக்கோங்க. தென் பக்கவாட்டில் அப்படியே ஸ்லோவாக மூச்சை விட்டுக்கிட்டே கீழே கொண்டாங்க கைகளை. தென் மூச்சை விட்டுட்டு கம்ப்ளீட்டாக கைகளை கீழே கொண்டாங்க. ஓகே. இதே நிலையில் இப்போ அர்த்த உஷ்ட்ராசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பண்ண போகிறோம். அர்த்த உஷ்ட்ராசனம் எப்படி பண்ணுறதுன்னு அவங்க பண்ணுவாங்க. டெமோவை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டெமோ. சரியா? அர்த்த உஷ்ட்ராசனம் அப்படி நேரம் நீலிங் பொசிஷன் வந்துருங்கப்பா. நேரம் நீலிங் பொசிஷன் வந்துருங்க. நீங்கள் எல்லோரும் அவங்கள பாருங்கள். அவங்கள ரிசர்வ் பண்ணுங்கள். நீலிங் பொசிஷன் வந்துருங்க. கைகளை இடுப்பில் வச்சுட்டு கால்கள் நேரம் இருக்கட்டும். ரெண்டும் பேரலாக சும்மா அப்படியே பெண்டிங் மட்டும் அப்படியே ஹோல்டிங்கில் இருங்க. இதுக்கு பேர் வந்து உஷ்ட்ராசனம் சொல்லுவாங்க. ஒட்டகாசனம் சொல்லுவாங்க. இதே இது வந்து ஃபுல் ஒற்றாசனம் பண்ண போகிறோம். அப்போ ஃபுல் உஷ்ட்ராசனம் பண்ணிப்போம். ஃபுல் உஷ்ட்ராசனம் அப்படியே கையில் முன்னாடி கொண்டு வச்சுட்டு ரெண்டுலேயும் வச்சுட்டு ஃபுல்லாக. இது வந்து கம்ப்ளீட் உஷ்ட்ராசனம். முதல்ல பண்ணது அர்த்த உஷ்ட்ராசனம் பாதி மட்டும் பண்ணோம். இது கம்ப்ளீட்டாக பண்ணக்கூடிய உஷ்ட்ராசனம். சரியா? ரெண்டு பாய்ச்சலுமே நம்ம பண்ண போகிறோம். ரெடியா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அர்த்த உஷ்ட்ராசனம் மட்டும் தான். இடுப்பில் கையை வச்சுட்டு பெண்ட் பண்ண போகிறோம். ரெடியா? எல்லோரும் நீலிங் பொசிஷன் வந்துருங்க. இப்போ கைகளை வச்சுங்க. பின்னாடி லைட்டாக கிப்பை புஷ் பண்ணி முன்னாடி தள்ளிட்டு அப்படியே கழுத்தையும் முன்னாடி கொண்டு போயிருங்க. முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போங்க. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். மூச்சை இழுத்துட்டே வாங்க.
இந்த நீலிங் மசில்ஸு அதே மாதிரி ரன்னருக்கான மசில்ஸ் இருக்கக்கூடிய குவாட்ரிசெப்ஸ் ஆம்ஸ்ட்ரிங் மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரென்த் தரும். குவாட்ரிசெப்ஸ்லாம் வந்து என்னென்னா அடிச்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆம்ஸ்ட்ரிங் அடிச்சிச்சு அப்படின்னா ஓடும் போதே என்ன ஆயிடுவோம், நிப்பாயிடுவோம். கரெக்டாக வந்து வாட்டரிங் பண்ணல, ஹைட்ரேஷன் இல்லைன்னா லாஸ் ஆகும். அப்போ கரெக்டாக இந்த மசில்ஸ்லாம் நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். சரியா? ரைட், ஓகே. இப்போ ஃபுல் உஷ்டாசனம் பண்ணலாமா? முடிஞ்ச வரைக்கும் யார் யார் ஃபுல் பண்ண முடியுமோ அவங்க பண்ணுங்க. ரெடியா? ரைட்டு, ஒரு காலத்துக்கு பின்னாடி வைங்க கையை, அடுத்த கையும் பின்னாடி வச்சுங்க. வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் கிப்பை முன்னாடி கொண்டு வந்துருங்க. இது ஃபுல் உஷ்டாசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். ஒரு கையில் மேலே கொண்டாங்க. அப்படியே போய் வஜ்ராசனா பொசிஷனில் உட்காந்துருங்க. வஜ்ராசனா பொசிஷனில் உட்காந்துக்குங்க. கண்களை மூடி உங்கள் மூச்சை கவனிங்க. எல்லாமே ஸ்லோவாக இருக்கணும். நல்ல கிளைமேட் நல்லா இருக்குது, வார்மாக தான் இருக்குது. கண்களை மூடி உங்கள் மூச்சை கவனிங்க. ரிலாக்ஸ். ஒவ்வொரு கால்களாக இப்போ ரிமூவ் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு கால்களாக ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மல் பொசிஷனில் வந்துடுங்க. கால்கள் நீட்டிக்குங்க எல்லோரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அப்போ சேது பந்தாசனம் பண்ணணும். அவங்க சேது பந்தாசனம் பண்ணுறாங்க, கவனிங்க. லைன் பொசிஷன் போயிருங்க. ஒரு சைடில் பக்கவாட்டில் திரும்பிட்டு கையை ஊண்டி படுக்கணும். அப்படியே படுத்துக்காங்க. சைடில் ஊண்டிக்க, அப்படியே இது பண்ணிக்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன, சுபைன் பொசிஷனுக்கு வந்துட்டோம், வானத்தை பார்த்து படுத்துருக்கோம். இப்போ 2 காலை மட்டும் மடக்குறாங்க பாருங்கள். 2 காலை மட்டும் மடக்குவோம். 2 காலை மடக்கி கீழே வச்சிருக்கு. இப்போ 2 காலையும் போய் ஆங்கிளை வந்து ஹோல்ட் பண்ணிக்க. 2 கையும் வச்சுட்டு ஆங்கிளை ஹோல்ட் பண்ணு. ஆங்கிளை ஹோல்ட் பண்ணு. காலை கீழே வை. ஆங்கிளை ஹோல்ட் பண்ணு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சேது பந்தாசன். அங்கே பண்ணியிருக்காங்க பற்றிலாம், சேது பந்தாசன். நான் முடிஞ்ச வரைக்கும் கிப்போ வந்து ரைஸ் பண்ணணும். வெரி குட், சூப்பர். இது வந்து நல்ல பேக் மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரென்த்தனிங் ஆகும். பேக் பெயின்லாம் வராமல் நல்லா நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ரெடியா? எல்லோரும் பார்த்தாச்சா? ரெடி செய்யலாமா? ரெடி. எல்லாருமே அப்படியே சைடு வேலை ஒரு சைடில் எப்பவும் படுக்கும்போது இப்படி படுத்தோம் அப்படின்னா பேக் பெயின் வந்துடும். அதனால் என்ன பண்ணோம், சைடில் ஏதாவது ஒரு சைடில் ரைட் சைடு லெஃப்ட் சைடில் இது பண்ணி கையை ஊண்டிட்டு அப்படியே கீழே. முடிஞ்ச வரைக்கும் காலை முன்னாடி கொண்டு வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பிளேஸ் நல்லா படுத்துங்க. வச்சுட்டு நல்லா முதுவை செட் பண்ணிக்கோங்க. பண்ண பிறகு இப்போ நான் என்ன பண்ணுறோம், அப்படியே கிப்பை மட்டும் ரைஸ் பண்ணுறோம். கிப்பை மட்டும் அப்படியே ரைஸ் பண்ணிடலாம். மூச்சு இழுத்துக்கிட்டே தூக்குங்க, அப்படியே ஈஸியாக இருக்கும். ஹோல்ட் பண்ணிக்கங்க. ரெடி, கவுண்ட் ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். டவுன். கவனிங்க மூச்சை. இப்போ மெதுவாக வந்து உங்களுடைய ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு திரும்பிட்டு அப்படி நேராக எந்திரிச்சு உட்காந்துங்க. லாங் சிட்டிங் பொசிஷனில் காலை நீட்டி. அடுத்த பாய்ச்சர் என்ன அப்படின்றது இப்போ உங்களுக்கு டெமோ பண்ணுவாங்க. அப்படியே ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு ஒரு அப்படியே எந்திரிக்கக்கூடாது. ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு. இப்போ அவங்க கவனிங்க. இப்போ அடுத்த ஆசனம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா பவன முக்தாசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் பண்ண போகிறாங்க. பெண்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிக்க. பவன முக்தாசனம். இடுப்பு கிட்ட கொண்டு வைக்க. கைகள் 2 ஹோல்ட் பண்ணிக்க. அது இல்லை, 2 கையும் பின்னாடி இப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும். காலை மடக்கு. மடக்கு உள்ளே மடக்கு. இல்லை உள்ளே மடக்கணும். அதை நல்லா உள்ளே டக் பண்ணு. ரைட்டு. இப்போ சின்ன கொண்டாந்து அப்படியே மேலே வந்து நீயை தொட்டுக்க. ரைட். இதுக்கு பேர் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா பவன முக்தாசனம். பண்ணிங்க. ரிலாக்ஸ். காலை மடக்கிட்டு அப்படியே நீயை ஹோல்ட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? இது வந்து அடுத்த ஆசனம் பண்ண போகிறோம். ஸோ இது 2 லைன் பொசிஷனில் பண்ணியாச்சு. அடுத்த ஆசனம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே சுபைன் பொசிஷனுக்கு வந்திருப்போம். இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் தலையில். இதில் 2 பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஆசனம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப வெரி குட் ஃபார் பேக் பெண்டிங் ஆசனத்தில் புஜங்காசனம்னு சொல்கிறேன். கைகள் 2 பக்கவாட்டில் வச்சுட்டு இப்போ புஜங்கத்தை அப்படியே லிஃப்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். இதில் 2 மாடல் இருக்குது. இது ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் பண்ணுறது ஒன்று இருக்குது. இதில் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறோம். ரிலாக்ஸ். இதுக்கு ஆப்போசிட் ஆசனம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சலபாசனம்னு சொல்லுவாங்க. 2 காலம் தூக்க முடியாதவங்க ஒரு காலை தூக்கிக்கலாம். சரியா? இப்போ 2 காலை தூக்க முடியாது. கையை 2 தொடக்கி கீழே கொண்டு வைங்க. கழுத்தை கீழே வச்சு கீழே தொடக்கி வச்சுட்டு புஷ் பண்ணிவிட்டு மேலே தூக்கு. 2 காலம் முடிஞ்ச வரைக்கும் தூக்கு. ஓகே, ஹோல்ட் பண்ணிக்க. இது ஹோல்ட் பண்ணி. இதுக்கு ஆப்போசிட் ஆசனம். ஸோ
ஸோ 2 ஸ்ட்ரெச். இது வந்து சலபாசனம், சலபம் அப்படின்னு ஒரு பறவை, அது வெட்டுக்கிளி அப்படின்னு, வெட்டுக்கிளி ஆசனம் சொல்லுவாங்க. இது பேர் 2 காலம் மட்டும் தூக்குறது, இல்லை டவுன்வர்டு 2 காலம் தூக்க முடியவங்க சிங்கிள் லெக், ஒரு லெக் மட்டும் ரைஸ் பண்ணுவாங்க. இது பேர் அர்த்த சலபாசனம் சொல்லுவாங்க. இது ரெண்டில் ஏதாவது உங்களுக்கு எது செய்ய முடியாது அது பண்ணலாம். இது வந்து சுபைன் பொசிஷன், லைன் பொசிஷன், 2 ஆசனாஸ். சரியா? ரைட்டு. ஃபஸ்ட்டு வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்க, எல்லோரும் படுத்துங்க. ஃபஸ்ட் அதே மாதிரி சைட் வேர்டில் பெண்ட் பண்ணிங்க. ரைட் ஆர் லெஃப்ட் சைடு டவுன்வர்டு அப்படி வந்துடுங்க. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய போத் லெக், 2 லெக்கையுமே முன்னாடி கொண்டு வந்துங்க. அப்டாமனை நோக்கி வச்சுங்க. அப்டாமனை நோக்கி வச்சுட்டு 2 கையும் நல்லா ஃபோல்ட் பண்ணிங்க. 2 கையும் டைப் பண்ணிங்க. 2 கையும் டைப் பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சின்ன தூக்கி முன்னாடி வைங்க. ஃபோல்ட் பண்ணிக்கங்க. ரிலாக்ஸ். இப்போ ஃபோட்டோகிராஃபெலாம் இங்கிட்டு இல்லை, இந்த பக்கம் போயிருங்க. ஓகே, அடுத்து புஜங்காசனம் அப்படியே குப்புறப்படுத்திக்குவோம். ப்ரோன் போஸ்டருக்கு வந்துடுங்க. ப்ரோன் போஸ்டர் வந்த பிறகு இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, கைகளை இப்போ கீழே டவுன் பண்ணிவிட்டு கீழே கொண்டு வந்துடுங்க. தலையை கொண்டு வந்துட்டு உங்களுடைய ஷோல்டரு பக்கத்தில் 2 கைகளையும் ப்ளேஸ் பண்ணிக்கங்க. 2 கால்களையும் சேர்த்துக்குங்க. 2 கால்களும் சேர்த்துருக்குறோம். இப்போ நல்லா மூச்சை இழுத்துட்டு ஸ்லோவாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய செஸ்ட்டை மட்டும் ரைஸ் பண்ண போகிறோம். செஸ்ட்டை மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். மூச்சை இழுத்துக்கிட்டே வந்தால் தான் ஈஸியாக இருக்கும். சப்போர்ட் பண்ணி மூச்சை இழுத்துக்கிட்டே வாங்க. ஹோல்ட் பண்ணிக்கங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸுக்கு வந்துட்டு அதே மாதிரி எந்த பக்கமாவது ஒரு பக்கம் ஒரு வச்சு தலையை வச்சுங்க. சிட் பண்ணி வச்சுங்க. புஜங்காசனம் மாதிரிக்கவே மேலே வந்து சிட் பண்ணி வச்சுங்க. கைகளை அதே மாதிரி பொசிஷனில் வச்சுங்க. இப்போ நீங்கள் இந்த ரிலாக்ஸேஷன் பொசிஷனில் கவனிங்க. அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஆசனத்துக்கு பேர் வந்து சலபாசனம் சொல்லுவோம். அந்த சலபாசனம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய கைகள் நல்லா வந்து உள்ளங்கையை உள்ளே மடக்கி வச்சுக்கிட்டு, இந்த மடக்கி வச்ச பின்னாடி ரைட்டு தொடைக்கு நேரம் ரைட்டு கை கொண்டு கீழே வைங்க. லெஃப்ட்டு தொடைக்கு நேரம் லெஃப்ட்டை வச்சுட்டு லைட்டை புஷ் பண்ணிவிட்டு 2 காலையும் நம்ம லிஃப்ட் பண்ண போகிறோம். சரியா? முடிஞ்சவங்க செய்யுங்க, இல்லைனா சிங்கிள் லெக்கு ரைஸ் பண்ணால் போதும். சரியா? ஓகே. இப்போ கழுத்தை வந்து தூக்கக்கூடாது, கழுத்து வந்து டவுன்வெல்ல இருக்கணும். சரியா? ரைட். இப்போ ரைட்டு ஹேண்ட்ஸை வந்து ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே கொண்டே வச்சுங்க, தொடைக்கு கீழே. அதே மாதிரி லெஃப்ட்டு ஹேண்டை கொண்டு வைங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், 2 காலம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இப்போ மூச்சை இழுத்துக்கிட்டே போத்துலக்கே ரைஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ். முடியாதவங்க சிங்கிள் லெக் ரைஸ் பண்ணிக்கலாம். ரைட். ரிலாக்ஸேஷன் பொசிஷன் வாங்க. ஓகே, ரிலாக்ஸ். டர்ன் பண்ணுங்க. இப்போ பிரணயாமம் பண்ணுறதுக்கு முன்னாடி சபாசனம் பண்ண போகிறோம். கைகள் 2 பக்கவாட்டில் வச்சுங்க. நல்லா உங்களுடைய ரிலாக்ஸ் பொசிஷன் எப்படி இருக்கோ அது மாதிரி ரிலாக்ஸ் வச்சுங்க. கண்களை மூடிக்குங்க. நான் சொல்ல உங்களுடைய உறுப்பை நினச்சி நீங்களே மனசுக்குள்ளே ரிலாக்ஸ் கொடுத்துங்க. பாதங்களை தளர்த்தி கொள்வோம். ரிலாக்ஸ். 2 கால்களினுடைய கணுக்கால் பகுதிகளை தளர்த்தி கொள்வோம். ரிலாக்ஸ். அந்தந்த உறுப்புகளை மட்டும் உங்கள் மனதில் நினச்சிக்கங்க. கீழ்கால் பகுதி போவோம். ரிலாக்ஸ். இடுப்பு பகுதி மற்றும் இடுப்பு பகுதியில் உறுப்புகளை தளர்த்தி கொள்வோம். ரிலாக்ஸ்.
ரிலாக்ஸ். உங்களுக்குள்ள ரிலாக்ஸ் என்று கைப்பகுதியில் உள்ள உறுப்புகளை தளர்த்திக் கொள்வோம். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். முதுகு பகுதியில் உள்ள உறுப்புகளை தளர்த்திக் கொள்வோம். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். கழுத்து பகுதியில் உள்ள உறுப்புகளை தளர்த்திக் கொள்வோம். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். தலைப்பகுதியில் உள்ள உறுப்புகளை தளர்த்திக் கொள்வோம். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். அப்படியே உங்களுடைய உடல் முழுவதும் கவனிங்க. உங்களுடைய மூச்சு அப்படியே கவனிங்க. ரிலாக்ஸ். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சத்தங்களை கவனிங்க. பறவைகளுடைய சத்தத்தை கவனிங்க. உங்களுடைய இதய துடிப்பை கவனிங்க. அமைதியாக உங்களுடைய மூச்சை கவனிங்க. கால்களில் இன்வேர்டு அண்ட் அவுட்வேர்டு அப்படியே கால்களை மட்டும் இது பண்ணுங்கள். உங்களுடைய தலையை ரைட் சைடு கொண்டு வாங்க, தென் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. கண்ணை திறக்க வேணாம். இப்போ ஏதாவது ஒரு பக்கம் ரைட் சைடு அப்படி திரும்பிக்கிங்க, அல்லது லெஃப்ட் சைடு அப்படி டேர்ன் பண்ணுங்கள். ஒரு சார்ஜ் படுத்துங்க. லெஃப்ட் சைடு மட்டும் அப்படியே டேர்ன் பண்ணி படுத்துக்குங்க. லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணிக்கங்க. இப்போ கைகளை ஊண்டி, உங்களுடைய வலது கையை ஊண்டி அப்படியே மெதுவாக எங்கேயே கண்களை திறக்க வேணாம். அப்படியே கண்களை திறக்காமல் அப்படியே சமணம் போட்டு உட்காருங்க. கைகள் ரெண்டையும் நல்லா ரப் பண்ணிவிட்டு நல்லா முகத்தை ஃபுல்லாக உடம்பு எல்லாத்தையும் அப்படியே நல்லா கால் வரைக்கும் நல்லா வருடி விடுங்க. வருடி விட்டுட்டு மெதுவாக கண்களை திறங்க. இந்த மேட் அங்கே கொண்டு வாங்க. அப்போ மேட் அங்கே கொண்டு வாங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாடி சுத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம அதே மாதிரி சமணம் போட்டு தான் உட்காந்து பண்ண போகிறோம். என்னை டெமோவை பாருங்கள் எங்களை. சரியா? சமணம் போட்டு உட்காந்துக்கிறோம். கைகளை வந்து நாஸ்திகா முத்திரையில் வச்சுக்கிறோம். இந்த ரெண்டு விரலையும் மடக்கிட்டு மோதிர விரல் இதை ரெண்டையும் நேரம் வச்சுங்க. இப்போ இந்த பெருவிரல் வலது நாஸ்தியை அடைச்சிக்கிற போகிறோம். சரியா? இப்போ கவுனிங்க நீங்கள் ஃபஸ்ட்டு, அப்புறம் நீங்கள் செய்யலாம். நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறோ, அந்த முதுகுந்தண்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு பிரெயினுக்கு உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை இருக்கும். சரியா? இந்த கைகளை சும்மா இப்படி வச்சுட்டாலும் சரி, இல்லை சின்முத்தில் வச்சுக்கிட்டாலும் சரி. சரியா? இந்த கையில் இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த பொசிஷனில் வச்சுட்டு நான் செய்கிறத மட்டும் கவனிங்க. அப்புறம் நம்ம எல்லாருமே ஒரு 4 சுழற்சி அதை பண்ண போகிறோம். சரியா? இப்போ இந்த லாக் பண்ணிவிட்டு மூச்சு என்ன பண்ண போகிறோம், இந்த நாஸ்டில் வழியை இழுக்க போகிறோம். ஸ்லோவாக நல்லா இழுத்த பிறகு இந்த 2 நாஸ்டிலையும் லாக் பண்ணிவிட்டு இந்த நாஸ்டில் வழியாக மூச்சை, வலது நாஸ்டில் வழியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், மூச்சை வெளியிட போகிறோம். கம்ப்ளீட்டாக வெளியிட்ட பிறகு அகெயின் வலது நாஸ்டில் மூச்சு இழுக்கிறோம், மூச்சு வெளியிட போகிறோம். இதுக்கு பேர் ஒரு சுழற்சி. அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், லாக் பண்ணுறோம், இந்த நாஸ்டில் வழியை இழுக்கிறோம், இதில் வெளியிடுறோம், திருப்பி இதை லாக் பண்ணிவிட்டு இதில் எடுத்து இது வெளியிடுறோம். இதுக்கு பேர் ஆல்டர்னேட் நாஸ்டில் பிரீத்திங் சொல்லுவாங்க. சில பேர் இதுக்கு பேர் அனுலோமா வினுலோமான்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து மனதை ரொம்ப அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆசனம். சரியா? எல்லோரும் பண்ணலாமா? அதாவது எந்த அளவுக்கு யோகா ஈடுபாடோடு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் இருக்கும். சரியா? ரைட், பண்ணலாமா? இதை வந்து எத்தனை சுழற்சி பண்ண போகிறோம் அப்படின்னா 5 சுழற்சி பண்ண போகிறோம். சரியா? பண்ணலாமா? ரெடி. கைகளை இந்த கையில் வச்சுங்க, சின்முத்தில் வச்சுங்க. கைகளை வச்சுட்டு இப்போ வலது நாஸ்டியை அடைச்சிக்கங்க. வலது நாஸ்டில் அடைச்சிங்க. இப்போ இடது நாஸ்டில் வழியாக நல்லா மூச்சு இழுங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஆழமாக மூச்சு இழுங்க. இப்போ இடது நாஸ்டில் லாக் பண்ணிக்கங்க. லாக் பண்ணிவிட்டு வலது நாஸ்டில் வழியாக மூச்சை வெளியிடுங்க. அகைன் வலது நாஸ்டில் நல்லா மூச்சு இழுங்க. இப்போ வலது நாஸ்டில் மூடிக்குங்க பெருவிரலை வச்சு. இடது அகைன் இடது நாஸ்டில் மூச்சு இழுங்க. அப்படியே வலது அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இடது நாஸ்டில் வழியாக மூச்சு வெளியிடுங்க. அகைன் வலது நாஸ்டில் அகைன் லாக் பண்ணிவிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. இப்போ கண்ணை திறக்க வேணாம். கைகளை கொண்டாந்து ரிலீஸ் பண்ணி அதையும் தொட மேலே வச்சுக்கோங்க. கண்ணை இப்போ மூச்சை கவனிங்க. Camera
வெளியிடணும். மூக்கு வழியாக அப்படியே வெளியிடணும். பண்ணலாமா? ரெடி? எல்லாருமே காலையில் கைகளை இது பண்ணுங்க. அப்போ முன்னாடி வந்து எடுங்கப்பா. முன்னாடி அவங்க பாருங்கள். முன்னாடி வந்து சண்முகத்துக்கு முன்னாடி வந்து எடுங்க. பின்னாடி இருந்து எடுக்காது. ரிலாக்ஸ். அகைன் மூச்சை இழுங்க. லாஸ்ட் டைம் நல்லா மூச்சு இழுங்க. ரிலாக்ஸ். சூப்பர். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். கைகளை முன்னாடி கொண்டு வந்துருங்க. கண்ணை முடிக்குங்க. ரிலாக்ஸ். சூப்பர். எல்லாரும் இந்த மாதிரி 3 டைம்ஸ் பண்ணணும். ஓன்னு சொல்லும்போது ஆன வாயை திறந்துருப்போம். ஓம் சொல்லுவாங்க. இம் சொல்லும்போது வாயை மூடிட்டு மூக்கு வழியாக அப்படின்னு பண்ணோன்னா லாங் டைம் நம்ம உடம்புல நல்லா வைப்ரேட் ஆகும். சரியா? ரெடி பண்ணலாமா? ரெடி? நல்லா மூச்சு இழுங்க. கண்ணை மூடிக்கிங்க. கைகளை தொடமையில வச்சுங்க. நல்லா மூச்சு இழுங்க. ரெடி? ஸ்டார்ட். ஓம்கார். சவுண்டே இல்லை. நல்லா மூச்சு இழுங்க. ரைட். லிசன் 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 லிசன். நல்லா மூச்சு இழுங்க. சூப்பர். அகெயின் லாஸ்ட் ஒன் டைம் நல்லா மூச்சு இழுங்க. ரிலாக்ஸ். கண்களை திறக்க வேணாம். கண்களை முடிக்குங்க. கொஞ்ச நேரம் உங்கள் மூச்சை கவனிங்க. கொஞ்ச நேரம் உங்களை மூச்சை கவனிங்க. கைகள் ரெண்டையும் நல்லா தேய்ச்சிக்குங்க. முகத்தை நல்லா வருடி விடுங்க. கைகளை இப்படி கொண்டு வந்துடுங்க. கண்களை மெதுவாக திறந்துடுங்க. குழந்தைங்க நடந்தாலும் கூட சத்தமே வரல. நான் தொடங்குனதுலேருந்து இனாக்டிவ் பண்ணி தொடங்குனதுலேருந்து முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் யோகா பண்ணியிருக்கேன். எஃபெக்டிவான யோகா அது எல்லாமே. அதனுடைய ஃபோட்டோஸ் கூட நான் அருணுக்கு அனுப்புகிறேன். உங்கள் குரூப்பில் பதிவு பண்ண சொல்கிறேன். அந்த ஃபோட்டோ பார்த்துருங்க. பார்த்துட்டு அதே மாதிரிக்கு லைட்டாக எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ ஒரு நாள் வீக்லி 1 செஷன் வந்து இந்த மாதிரிக்கு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? இல்லாட்டா யாருக்கா ஒருத்தவங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்துட்றோம். அவங்க மூலமாக உங்களுக்கு டெய்லி வந்து ஒரு செஷன் வந்து வீக்லி எண்டிங்